வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம ப்ளவுஸ் அண்ட் சுடிதாருக்கான ரோப் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு 2 பீசஸ் தேவை. 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் விடுத்து இருக்குது. அண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இன்ச் இருக்கணும். அதுக்கு அதிகமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறோம். ராங் சைடு வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு அது மேலே ஸ்டிச் போட்டு வரப்போகிறோம். அண்ட் நல்ல பகுதி உள்ளே இருக்கும். அதை நம்ம லாஸ்ட்டாக திருப்பினோன்னா இந்த ப்ரிண்ட்டு கரெக்டாக இருக்க சைடு வெளியே வந்துடும். இப்போ ஸ்டிச்சிங் போடுறோம் பாருங்கள், ப்ரிண்ட்டு பிரைட் இல்லாத பக்கம் ராங் சைடு இது உள்ளே போயிடும். அதுக்காக இந்த மாதிரி பேக் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ராங் சைடு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்தோட லென்த்து ஃபுல்லாக 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எட்ஜில் மட்டும் அந்த ஓப்பன் அண்ட் எண்டில் எட்ஜில் மட்டும் கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி, ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு முடிக்கணும். அப்போ தான் நம்ம ரோப் வெளியே எடுக்கும் போதும் அந்த கிளாத் உள்ளே போகும்போதும் ஈஸியாக போகும். அதுக்காக பாருங்கள், இப்போ ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். பாருங்கள், இன்னொரு சைடு க்ளோஸில் இருக்கும். பாருங்கள், 1/4 இன்ச்சு தான் அந்த சைடு கிளாத் இருக்குது. இந்த சைடு ஸ்டிச் போடலை, இன்னொரு எண்டில் ஸ்டிச் போட்டிருக்கோம். பாருங்கள், அங்கே எட்ஜில் கேப் அதிகமாக இருக்க மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த குச்சியை எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை நம்ம உள்ளே அனுப்பணும். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்குது இல்லைங்களா, அங்கே இந்த குச்சியை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது அது உள்ளே போகும். பாருங்கள், இப்படியே நம்ம இந்த குச்சியை வச்சு உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோன்னா நகர்த்திட்டே இருக்கணும். முன்னோக்கி நகர்த்திட்டே இருக்கும்போது சுருக்கங்கள் மாதிரி வரும் பின்னாடி. அதை நம்ம இழுத்து விட்டுட்டு மறுபடியும் குச்சியை வச்சு நம்ம முன்னோக்கி நகர்த்திட்டே இருந்தோன்னா அந்த சைடில் இருக்குது பாருங்கள் கிளாத்து, அது எல்லாமே உள்ளே போக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், சைடில் கிளாத் நிறையவே இருக்குது நமக்கு. இது சில பேர் கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டோன்னா அது உருட்டையாக வராது. பாருங்கள், இப்போ நமக்கு ரோப் வெளியே வந்துருச்சு. அந்த நிறைய கிளாத் இருக்கவே நமக்கு அந்த உருட்டையான ஷேப்பில் இந்த கயிறு கிடச்சிருக்கு. பாருங்கள், இன்னொரு எட்ஜில் இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து விட்டுட்டு பொறுமையாக கையிலேயே இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு ரோப்பு திருப்பியாச்சு. பாருங்கள், இப்போ இதே மாதிரி சுங்கு நம்ம தைக்க போகிறோம். ஒரு 3 இன்ச் லென்த்தும் 3 இன்ச் விடுத்து இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுட்டு பாருங்கள், மடிச்சுட்டு சென்டராக இந்த ரோப்பை வச்சுட்டு இப்போ கிராஸாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வர போகிறோம். தையல் பார்த்திங்கன்னா அந்த சென்டராக இருக்க அந்த ரோப் மேலேயும் விழணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் போட்டுக்கணும். கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக மடித்து விட்டுக்கலாம். ஏன்னா பிசுறு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம காட்டனில் அந்தளவுக்கு அந்த பிசுறு வராது. பட் சில்க் சாரீ சுடிதார் இந்த மாதிரி நம்ம எதனா தைச்சோன்னா அதில் அப்படியே விட்டுட்டோன்னா பிசுறு ஈஸியாக பிரிஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். ஸ்டிச்சிங்க்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். இப்போ திருப்புறோம். நமக்கு நல்லா அழகான பெல்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த மணி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்கொயர் பீஸ் வச்சு நீங்கள் 2 சுங்கு இருக்க மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா 3, 4, 5ன்ட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அந்த டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். சுங்கு பெல் ஷேப்பில் நம்ம பண்ணோம் பாருங்கள், அது மாதிரி நீங்கள் எத்தனை வேணுனாலும் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், மறுபடியும் இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதை 2ஆக மடிச்சுட்டு அந்த வெளி சைடு நம்ம ஸ்டிச் போட்டு வரோம் 1/4 இன்ச் அளவில். அண்ட் தொடங்கும் பொழுதும் அண்ட் முடிக்கும் பொழுதும் மட்டும் லைட்டாக கொஞ்சம் 1/4 இன்ச்சை விட அதிகமாக எடுத்துகிட்டு தையலை முடிக்கிறோம். பாருங்கள், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்
அந்த கிளாத்து ஃபுல்லாகவே லென்த்து ஃபுல்லாக 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சிங் போட்டு வரேன். எட்ஜில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி முடிக்கிறேன். இப்போ ஒரு எண்டு வந்து க்ளோஸில் இருக்கும், இன்னொரு எண்டு வந்து ஓப்பனில் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணோம் பாருங்கள், அந்த சைடு எடுத்துட்டு ஸ்டிச்சிங்க்கு இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம இந்த குச்சியை வச்சு உள்ளே தள்ளணும். தள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா கிளாத் வந்து அந்த சைடில் இருக்க கிளாத் எல்லாமே உள்ளே போகும். பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், ஈஸியான மெத்தட் இது. சில பேர் பார்த்திங்கன்னா 2 சைடுமே இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணோம் பாருங்கள், ஒரு எட்ஜில் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு எட்ஜ் வழியாக சேஃப்டி பின் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு எட்ஜில் வந்து எடுத்தாங்கனாலும் இந்த மாதிரி ரோப் கிடைக்கும். இல்லை எம்மிங் ஊசி வச்சும் சேம் இதே போல் சைடில் ஒரு எட்ஜ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்மிங் ஊசி வச்சியும் திருப்பிக்கலாம். அண்ட் கடையில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு கம்பி மாதிரியும் நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, அதை வச்சும் நம்ம வந்து ரோப் திருப்பிக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரோப் தைச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணியும் ரோப் தைச்சிக்கலாம், அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. கிளாத் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா ஸ்ட்ரைட் பீஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம், அண்ட் லென்த்து அதாவது ஸ்ட்ரைட் பீஸில் கூட நீங்கள் கட் பண்ணி ரோப் வந்து தைச்சிக்கலாம். இப்போ அந்த சுங்குக்காக பாருங்கள் 3 இன்ச் லென்த்தும் 3 இன்ச் விடுத்து இருக்க மாதிரி கிளாத்தை எடுத்துகிட்டு அது 2 முக்கோண ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ரோப்பை நடுவில் அந்த கயிறை வந்து நடுவில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கீழ்ப்பகுதியில் டிசைனிங்காக இது மாதிரி பண்ணுறோம். சேம் இதே போலவே நீங்கள் மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு இது மாதிரி ஒரு நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணுமோ 3 பீஸோ 4 பீஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸ் வேணுமோ இந்த மாதிரி ரோப்போடு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டிசைன் வந்து. அண்ட் இப்போ நம்ம சாரீக்கு இல்லை கிராண்டான சுடிதாருக்குலாம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி கடையில் ரெடிமேடாகவும் கிடைக்கும், நம்மளேவும் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெய்லி யூஸ் இந்த மாதிரி டெய்லி வேஸ்க்கெலாம் இந்த மாதிரி நம்ம சுங்கு தைச்சோன்னாவே நல்லாயிருக்கும். பாருங்கள், மெலிசா நல்லா உருட்டையாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் அந்த லாஸ்ட்டு எட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்ததால் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். லைட்டாக அது ஒரு 1/2 இன்ச்சு தான் போகும். பாருங்கள், 20 இன்ச் இருந்தால் மினிமம் நல்லாயிருக்கும் நம்ம ரோப்போட லென்த்து. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் விருப்பம் லென்த் அதிகமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.